சென்னை அடுத்த தாம்பரம் முடிச்சூர் சாலையில் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி சென்றதை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் காரில் சென்ற குடும்பத்தினரை வழிமறித்து தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டியதோடு கார் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்களா? முழு விவரங்கள். வணக்கம். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டியதோடு அதனை தட்டி கேட்ட குடும்பத்தினர் திட்டியதோடு அந்த காரின் கண்ணாடியை உடைத்த இளைஞரால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. குறிப்பாக தாம்பரம் முடிச்சூர் சாலை என்பது முக்கியமான சாலையாக திகழ்ந்து வருகிறது. காஞ்சிபுரம், அதே போன்று சென்னை பல்வேறு பகுதிகளுக்கு விரைந்து செல்வதற்கு வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை வழியாக தான் இருசக்கர வாகனத்தில் வயதான ஒரு பெண்மணியை ஒரு இளைஞர் அமர வைத்துக் கொண்டு அந்த முடிச்சூர் சாலையில் தாம்பரம் நோக்கி வாகனத்தை தாறுமாறாக இயக்கியதோடு வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியுள்ளார். இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் அந்த இளைஞரை கண்டித்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த பகுதியை வந்த ஒரு காரின் மீது உரசியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த கார் ஓட்டுநர் அந்த இளைஞரை பார்த்து போகும் சொல்லி அறிவுறுத்திய நிலையில கோபமடைந்த அந்த இளைஞர் இருசக்கர வாகனத்தை காரின் முன்னாலே தடுத்து நிறுத்தியோடு அந்த இருசக்கர வாகனம் இறங்கி அந்த காரின் முன்பகுதியை கையால் ஓங்கி அடித்தார். இதில் காரின் கண்ணாடி விரிசல் அடைந்து உடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த காரில் அந்த பெண்கள் இறங்கி அந்த இளைஞரிடம் தட்டி கேட்ட போது அந்த இளைஞர் அந்த பெண்களை தரக்குறைவாக பேசியதோடு அவர்களை அடிக்கவும் முற்பட்டார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர் அந்த தகராறில் ஏற்பட்ட இளைஞரை வீடியோ எடுத்த போது அந்த இளைஞரை மிரட்டியதோடு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இது சம்பந்தமாக அந்த கார் ஓட்டி அந்த இளைஞர் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக அங்கு சென்றுள்ளார். இது சம்பந்தமாக இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இளைஞர் தாறுமாறாக ஓட்டிய இந்த சம்பவத்தை தட்டி கேட்ட குடும்பத்தினர் மிரட்டியதோடு கார் கண்ணாடி உடைத்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.